Hi viewers, சமீபத்தில் சென்னை ஹைகோர்ட் சோனி நிறுவனத்திடம் ராஜா சாருடைய பாடல்களை பயன்படுத்தி நீங்க ஈட்டிய வருவாயின் கணக்குகளை சமர்ப்பிக்கவும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. சோனி நிறுவனம் தன்னுடைய பாடல்களை முறைகேடா பயன்படுத்துவதாக ராஜா சார் தொடர்ந்த வழக்கின் எதிரொலி இது. சோனி மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்திடம் ராஜா சார் மோதுவது இதுதான் முதல் முறையா என்று கேட்டீங்கன்னா இல்ல. இதுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு வழக்க ராஜா சார் HMV நிறுவனம் மீதும் தொடர்ந்திருந்தார். அதாவது HMV நிறுவனம் தன்னுடைய பாடல்களின் ஏகபோக உரிமையை எடுத்துக்கொண்டு வருவாய் ஈட்டிக் கொண்டிருப்பதாக தொடரப்பட்டது அந்த வழக்கு. இந்த வழக்கு ராஜா சாருக்கு ஃபேவரா போகுதுன்னு தெரிய வரவே HMV நிறுவனம் ராஜா சார் கிட்ட 100 கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? தான் எந்த விஷயத்துக்காக வழக்கு தொடர்ந்தாரோ அந்த விஷயத்துக்கான தொகை 100 கோடி அவரை தேடி வரும்பொழுது ராஜா சார் என்ன செய்தார், ஏன் செய்தார் என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. HMV நிறுவனம் ராஜா சார் கிட்ட உங்களுக்கு மாத்திரம் 100 கோடி கொடுத்துடுறோம் அப்படின்னு வந்த போது தயாரிப்பாளர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாடல்கள் மீது எங்களுக்கும் கூட தான் உரிமை இருக்கு அப்படின்னு. ராஜா சார் தயாரிப்பாளர்களுடைய உரிமையை மறுப்பவர் அல்ல. அவர் என்ன நினைச்சாருன்னா, பாடல்கள் மீது அவருக்கு 50% ரைட் இருக்கிற மாதிரி தயாரிப்பாளர்களுக்கும் 50% ரைட் இருக்கு, எனக்கு மாத்திரம் தொகையை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்றதா இருந்தா அந்த 100 கோடி வேண்டாம் என்றார். தயாரிப்பாளர்களிடம் உங்களுக்கும் சேர்த்து நான் கேஸ் நடத்தி வாங்கி தரையா அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் தயாரிப்பாளர்களுக்கும் சேர்த்து 1 கோடி ரூபாய் பணமா கட்டி அந்த கேஸை HMV நிறுவனத்திற்கு எதிராக நடத்தினார். தயாரிப்பாளர்களுடைய வருவாய், தன்னோட வருவாய் எல்லாத்தையும் சேர்த்து HMV நிறுவனம் 1000 கோடி அடிச்சிருக்காங்கயா அப்படின்னு அந்த கேஸை அவர் நடத்தி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த வருவாயை உரிமை தொகையை மீட்டு எடுத்தார். வருவாய் வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பங்கை எடுத்துக்கிட்டு அந்த பாடல்களுடைய ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் அவருடைய தொகையை தயாரிப்பாளர் சங்கம் மூலமா பிரிச்சு கொடுத்தார். ராஜா சார் பணத்துக்காக மட்டும் செயல் செய்பவர் அல்ல. இத கலைப்புலி தானுவே நிறைய இடங்கள்ல நிகழ்ச்சியா பதிவு பண்ணிருக்காரு பாருங்க. பிஷர்மன் கோல ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு அந்த ஊதுவத்தி ஏற்றி அது குளிர்வதற்குள்ளவே 6 பாடல்கள் அதாவது ஒரு பாடலுக்கு அடுத்த டியூன் கேட்கல. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சாலங்கடி ஜிஞ்சினக்கடி இப்படி வெரைட்டி கொடுத்துக்கினே அந்த 6 பாட்டை அமுதமாக கொடுத்த அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் எவ்வளோ பெருமிதப்பட்டோம். இதே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் தலைவராக வரும்பொழுது நான் அவர்கிட்ட இந்த மாதிரி, அதாவது பணத்துக்காக அவர் அந்த மாதிரி ஒரு இப்போ வேலு பிரபாகரன் சொன்ன மாதிரி சர்ச்சைகள்லாம் கிடையாது. நானே அதுக்கு சாட்சி. உதாரணத்துக்கு HMVலேருந்து 100 கோடிக்கு மேலே அவங்க காம்ப்ரமைஸ்க்கு வராங்க. அவர்கிட்ட என்னை கூப்பிட்றாரு, தயாரிப்பாளர்கள் 50% நீங்கள் எடுத்துக்கணையா, 50 கோடி எடுத்து கொடுக்குறாரு. அவங்க சரண்டர் வராங்க. அப்போ கூட அவர் 300 கோடி கேட்குறாரு. 300 கோடி எதுக்கு கேட்குறாருன்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. கணக்கு போட்டு புள்ளி வரத்தை எடுத்து கொடுக்குறாரு. அவங்க 100 கோடி கொடுத்துட்றேன்றார். நான் சொன்னேன், எங்கள் தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த 50 வாங்கிக்கிறேங்க எனக்காக பண்ணு. உனக்கு நான் வாங்கி தரேன். அவரே பணத்தை கட்டி 1 கோடி பணத்தை கோர்ட்டில் கட்டி எங்களுக்காக 50 லட்சத்தை கட்டி அந்த கேஸ் விளாட்றாருன்னா அவரை யாரையுமே அந்த மாதிரி நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வாங்கி அவர் செக்கு கொடுக்கும்போது ஒவ்வொரு தயாரிப்பு SCR ராஜ்கன்லேருந்து வாங்கும்போது எங்களுடைய கண்கள்லாம் பணித்தது. அப்படி இசைக்குரிய உரிமைக்காக தான் போராடினாரே தவிர பணத்துக்காக போராடல. ஆகவே அவர் பக்கத்தில் உட்கார்றது எங்களுக்கு பெருமை, அவரோட பழகுவது பெருமை. கலைப்புலி தானுடைய மற்றொரு பதிவில் இருந்து இல்லை அவர் அதாவது நுனிப்புல் மேயது, ஆய்ந்தறிந்து படிக்கிறது கிடையாது. இளையராஜா சார் கச்சேரி நடத்தினா அந்த இசை நிகழ்ச்சி மூலமாக 5 கோடி வரலாம், 6 கோடி வரலாம், 3 கோடி வரலாம். இதுதான் நியம். ஆனால் தொன்று தொட்டு வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு கால திரையுலக வரலாற்றிலே HMV மூலமாக MS விஸ்வநாதன் சாரும் KV மகன் சாரும் இளையராஜா சாரும் லட்சக்கணக்கான பாடல்களை பதிவு செய்து அவர்கள் விற்பனை செய்து கொண்ட HMVயுடன் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். எக்கோ சுப்பிரமணியத்து மேலே கேஸ் போட்டிருக்கோம். தயாரிப்பாளர்களுக்கு சேர வேண்டிய பங்கு தொகை 50% இளையராஜா சார் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு பீஸ் கோர்ட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி பண்ணியிருக்கிறார். அவர் தயாரிப்பாளர்களுக்காக 50% இளையராஜாவே முன் கோர்ட் ஃபீ கட்டி பண்ணியிருக்கிறார். கேஸில் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், இளையராஜா வெற்றி பெறுவார். வெற்றி பெறும் பொழுது அவர் சொல்லிய பிரகாரம் 50 கோடி ரூபாய் சங்கத்துக்கு தருவார். அது எந்தெந்த தயாரிப்பாளருக்கு போய் சேரணுமோ அது போய் சேரும்.
கடந்த முறை கூட கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன் 28 லட்சம் ரூபாய் இளையராஜா மூலமாக வசூல் செய்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம். இதே பிரச்சனை தான் இப்போ சோனி நிறுவனத்தோட போயிட்டு இருக்கு. சோனி நிறுவனம், எக்கோ ட்ரேடிங், ஓரியன்டல் ரெக்கார்ட்ஸ் இவங்க எல்லாம் ராஜா சாருடைய பாடல்களை ஸ்ட்ரீம் பண்ணி வருவாய் ஈட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அதை மற்ற தயாரிப்பு நிறுவனங்களுக்கு விற்கிறாங்க. ஜிபியு டீமுக்கெல்லாம் விற்றது அவங்க தான். இந்த விற்கப்பட்ட பாடல்கள் செதிச்சு கிதிச்சு மாற்றி கீத்தி பல்வேறு இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்கான ராயல்டி ஃபீயும் ராஜா சாருக்கு போய் சேருவதில்லை. அதற்கான வழக்கை தான் ராஜா சார் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இசைஞானி இளையராஜா அவர்கள் சோனி நிறுவனத்திற்கு எதிராக ஒரு சிவில் வழக்கை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் திரு செந்தில்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. குறிப்பாக என்ன அப்படின்னா, இந்த சோனி நிறுவனம் தான் மற்ற தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இசைஞானி அவர்களுடைய பாடல்களுடைய காப்புரிமை எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல அந்த தயாரிப்பு நிறுவனங்களும் அந்த பாடல்களை மாடிஃபை பண்றாங்க. அதை பீட்டை மாத்தி போட்டு அதை உருமாற்றி உருக்குலைத்து படங்களிலே வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த பாடல்களுக்கான ராயல்ட்டியும் அவர்கள் எதுவுமே கொடுக்கவில்லை. நாங்க சோனி நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க தயாரிப்பாளர்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், எக்கோ ரெக்கார்டிங் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்கோ ரெக்கார்டிங் இசைஞானி அவர்களுடைய பாடல்களை எந்த பாடல்களுக்கும் அவர்கள் காப்புரிமையை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவு கொடுத்திருக்கிறது. சோ இந்த அடிப்படையில சோனி நிறுவனம் தொடர்ந்து இசைஞானி அவர்களுடைய பாடல்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மியூசிக்கல் ஒர்க், அந்த பாடல்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் காப்பிரைட் இசைஞானி, அந்த பாடல்களுடைய கம்போசர் திரு இசைஞானி இளையராஜா கிட்ட தான் இருக்கு. ப்ரொடியூசர்களுக்கு ஒரு படத்துடைய ப்ரொடியூசர்னா அவருக்கு நியாயமா காப்பிரைட் கிடைக்கணும், சட்டம் அதுதான் சொல்லுதுன்றாங்க. இல்லை, இசைஞானியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ப்ரொடியூசர் கிட்டையும் அக்ரிமெண்ட் போடல. அவருடைய மியூசிக்கல் ஒர்க்கை அசைன் பண்ணி யாருமே இதுவரைக்கும் எந்த ப்ரொடியூசர் கிட்டையும் அக்ரிமெண்ட் போடல. அதை போல எந்த அக்ரிமெண்ட்டையும் இதுவரை எந்த ப்ரொடியூசரும் தாக்கல் செய்யவில்லை. சோ இதனால யாருக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. அவர் கம்போஸ் பண்ண பாடல்களுக்கு அவரிடம் மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த இதை தாக்கல் செய்தோம். மீண்டும் சோனி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், நாங்க மும்பைல ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு, இது சோனி நிறுவனம் அடுத்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுமா வேண்டாமான்றத 22ஆம் தேதி டிசைட் பண்ணுவோம். அது வரைக்கும் அதற்குள்ள இவர்கள் இதுவரை இசைஞானி அவர்களுடைய பாடல்களை மற்றவர்களுக்கு கொடுத்து எல்லா யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணி இதுவரை எவ்வளவு ரெவென்யூ ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்றத அந்த விவரங்களை துல்லியமாக தாக்கல் செய்ய வேண்டும். 22/10 அன்றைக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கு மீண்டும் 22/10 அன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த வயசுல இத்தனை நிறுவனங்களோட வருவாய்க்காக போராட வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு நினைப்பவர்களுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஆமை குஞ்சு கூட அது நகரும் போது அதனுடைய அடையாளத்தை விட்டு செல்கிறது. ராஜா சார் இசை உலகின் மாபெரும் அரசர். அவர் ஒரு லெகசியை, ஒரு ராஜ பாட்டையை போட்டு செல்கிறார். அவருடைய சட்ட முன்னெடுப்புகள் மூலமாக வரக்கூடிய அந்த தீர்ப்புகள் இருக்கு இல்லையா, அதனுடைய பலன் அவருக்கு மட்டும் கிடையாது, வருங்காலத்தில் வரக்கூடிய மியூசிஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், கலைஞர்களுக்கு எல்லாமே அது பயனா இருக்கும். யார் யாருக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்றது நிலைநாட்டப்படும். அதன் மூலம் வரக்கூடிய அந்த வருவாய் கலைஞர்கள் சங்கத்துக்கு போய் சேருது. இன்னைக்கு ஒரு காலத்துல நல்ல மியூசிக் போட்டு வயதானவர்களா இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அது ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீமை ஏற்படுத்தி கொடுக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டை பாடாதவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த சாதாரண டியூனுக்கு வார்னர் என்ற நிறுவனத்துக்கிட்ட காப்புரிமை பல வருடங்களா இருந்தது. யாராவது இந்த பாட்டை பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு $1500 ராயல்ட்டியா கொடுக்கணும்ன்றதுதான் நடைமுறை. ஜெனிஃபர் வில்சன் என்பவர் அவருடைய ஆவண படத்துல இந்த டியூனை பயன்படுத்தணும்னு நினைச்சாரு. சம்பந்தம் இல்லாம இந்த வார்னருக்கு எதுக்கு நான் ராயல்ட்டி ஃபீ கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பார்த்தாரு. 1893 பெட்டி அண்ட் கில்னு அமெரிக்க சகோதரர்கள் இயற்றிய பாட்டு. ஆனா அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கூட ராயல்ட்டி ஃபீயா போய் சேர்ந்தது கிடையாது. இந்த நிறுவனத்துக்கிட்ட எதுக்கு காப்புரிமை இருக்கு அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாரு. அந்த கேஸ்ல வெற்றியும் கண்டார். இதுவரைக்கும் அந்த நிறுவனம் யார்கிட்ட இருந்தெல்லாம் $1500 வசூலிச்சாங்களோ அனைத்து பணத்தையும் திருப்பி வாங்கி கொடுத்தாரு அந்த மக்களுக்கு தன்னுடைய சட்ட போராட்டத்தின் மூலமாக. ஆகவே ஒருவர் செய்யக்கூடிய கேஸ் அப்படின்றது, ஒருவர் செய்யக்கூடிய சட்ட முன்னெடுப்பு என்பது அனைவருக்கான நியாயத்தையும் பேசும், அவர்களுக்கு நியாயத்தை வழங்கும்.
அதனால ராஜா சார் போட்டு செல்வது ஒரு லெகசி, ஒரு பாதை வருங்காலத்தினருக்காக. பதிவை ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சின்ன கிரியேட்டர்ஸோட பதிவுகளும் கவனம் பெறணும் என்ற நல்லெண்ணத்துல யூடியூப் கொடுத்திருக்கிற அந்த ஹைப் பட்டனை பயன்படுத்தி இந்த வீடியோக்கு உங்களுடைய ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடு ராஜா சாரோடு பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.